Hi trading fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.5k subscribers for the trust and support. ஸோ நான் ஃப்ரைடே போஸ்ட் பண்ண வீடியோவில் போன வாரம் முழுக்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் இந்த வாரம் கம்ப்ளீட்டாக என்ன மாதிரியான ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம், என்னென்ன ஹர்டில்ஸ் இருக்கு, ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸா வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிளேலிஸ்ட் கண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் பாருங்க அண்ட் தென் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் நம்பர் 1ல இருந்து பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி அபவுட் எம்பிஎம். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 ஹவர் சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. யூஸ்வலா வீக்லி அனாலிசிஸ்ல சிபிஆர் எப்படி லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ வித் இருக்கு அண்ட் என்ன டைரக்ஷன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிபிஆர் வந்து எப்படி இருக்கு, நேரோவா, வைடா, மீடியமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு பக்கா வைட் சிபிஆர், அதனால இந்த வாரம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு மீடியம் சிபிஆர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் திங், we have to check the distance between CPR to R1 previous week high and between R1 to previous week high. இது ரெண்டோட டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வைடா தான் இருக்கு. இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸுமே வைடா தான் இருக்கு. ஓகே, ஸோ மீடியம் சிபிஆரா இருக்கு, பட் எனக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வைடா இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்துட்டு R1 இல்லைன்னா S1 ஆர் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ, இது எல்லாமே எனக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு அக்ரெசிவான ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆல்ஸ் அகேன் இங்கேயும் வந்துட்டு ஒரு வாலட்டைல் இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் வந்து டைரக்ஷன் ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சிபிஆர் வந்து எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, அசெண்டிங்கா இருக்கா டிசெண்டிங்கா இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் இந்த வாரம் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் நமக்கு அசெண்டிங் சிபிஆர் கைண்ட் ஆஃப் மீடியம் சிபிஆர், ஸோ ஒரு மாதிரி புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புல்லிஷ் டைரக்ஷன் அப்படின்றது தெளிவாகவே இருக்கு பேஸ்ட் ஆன் சிபிஆர் லொகேஷன். அப்ப சிபிஆர் வந்து என்னென்ன விஷயம் சொல்லுது, மீடியம் சிபிஆரா இருக்கு, பட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பிவோட் லெவல்ஸ்க்கு நடுவுல அதிகமா இருக்கனால ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். பட் அது என்ன டைரக்ஷன்ல இருக்க போது, புல் சைடு இருக்க போது. ஸோ இட் இஸ் கிளியர்லி இன்டிமேட்டிங் யூ த மைல்ட் புல்லிஷ்னஸ் இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ ஒன்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆன பிறகு இது எல்லாம் கரெக்டா அப்படின்றத we have to reconfirm with the candle opening on the very first day of the week. அப்ப இந்த வாரம் எனக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகும் போது சிபிஆருக்கு மேலேயே ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் இட் ஆக்டட் இஸ் அ வெரி குட் சப்போர்ட் அண்ட் சிபிஆருக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப இது ரீகன்ஃபார்ம் பண்ணிடுச்சு the trend is going to be mild bullish. ஏன் மைல்ட் புல்லிஷ்? பிகாஸ் ஈவன் தோ கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆனாலும் ஸ்டில் இட் இஸ் டிராவலிங் இன்சைட் சிபிஆர் டு R1 லெவல். ஸோ அதனால மைல்ட் புல்லிஷ்னஸை வந்து இது இன்டிமேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்லயே எந்த இடத்துல ரிவர்சல் ஆரம்பிச்சதோ அங்கேயே உங்களுக்கு சொல்லிட்டேன் ட்ரெண்ட் டேர்ன் அப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ போன வாரமும் அந்த ட்ரெண்ட் சஸ்டைன் ஆச்சு, இந்த வாரமும் சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. ஸோ அதே மைல்ட் புல்லிஷ்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் until and unless it breaks R1 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அக்ரெஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அகேன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இதுல ஐ ஹாவ் மார்க் ஃபியூ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ இது நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அதே லெவல் தான். சி டெய்லி சார்ட்லயும் வந்துட்டு சிபிஆருக்கு மேல இருக்கு அண்ட் எஸ்பெஷலி R1க்கு மேல இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு 4 days R1 இஸ் ஆல்சோ ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட். ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் ஹர்டில் வந்து டெய்லி சார்ட்ல previous month high and which is an important support and then நம்மளோட important high level. So 24,900 nearly 25,000 ஒரு hurdle and 26,500 400 கிட்ட ஒரு hurdle இருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் லெவல்ஸ், வேற எந்த லெவல்ஸும் நமக்கு தேவையில்ல. அண்ட் தென் இது மந்த்லி சிபிஆருக்கு கீழே வந்தா மட்டும்தான் we have to think about the bears over the long term அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, புல்லிஷா இருக்கு. அண்ட் 1 hour சார்ட்லயும் நமக்கு வந்து மைல்ட் புல்லிஷ்னஸ் இன்டிமேட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஹர்டில்ஸ் என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். See in upcoming days if the weekly CPR acts as a good support 25,000 லெவல் ஈஸியா ரீச் ஆயிடும். 25,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஹர்டில் வந்து 26,400 தான். ஓகேவா? ஸோ லெவல்ஸ் வந்து ரெடியா இருக்கு. ஒன்லி we have to think about the bears for intraday or swing அப்படின்னா வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனா மட்டும் லுக் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட். until then the trend is going to be bullish. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே விஷயம் தான்.
see பேங்க் நிஃப்டிலயுமே மீடியம் சிபிஆர் தான் இந்த வாரம் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் மீடியம் சிபிஆர் அண்ட் இஃப் யூ சி த டிஸ்டன்ஸ் இன் பேங்க் நிஃப்டினோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நார்மல். அதாவது சிபிஆர் டு ஆர்1 அண்ட் பிட்வீன் ஆர்1 ப்ரீவியஸ் வீக் ஹை வந்துட்டு கொஞ்சம் நார்மலா இருக்கு. ஸோ அப்போ மீடியம் சிபிஆரா இருக்கு, டிஸ்டன்ஸும் கொஞ்சம் நார்மலா இருக்கு. அண்ட் தேர்ட்லி த டைரக்ஷன் அசெண்டிங் சிபிஆர் இருக்கறனால மோஸ்ட்லி புல் சைட்டா. அப்போ இதுல என்ன இன்டிமேட் பண்ணுது, புல்லிஷ் ட்ரெண்ட் இன்டிமேட் பண்ணுது. மீடியம் சிபிஆரா இருக்கு, டிஸ்டன்ஸும் நார்மலா இருக்குன்றதுனால இட் இஸ் ஈஸி ஃபார் த கேண்டில் டு பிரேக் ஆர்1 ப்ரீவியஸ் வீக் ஹை. அதுவே டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வைடா இருந்ததுன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும், வாலட்டைலா இருக்கும், சைட் பேஸா இருக்கும். அதுதான் இன்டிமேஷன். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நார்மலா இருக்கனால இட் இஸ் ஈஸி ஃபார் த கேண்டில்ஸ் டு பிரேக் ஆர்1. அதாவது அக்ரெசிவ் மோட்குள்ள ஈஸியா என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். பட் மீடியம் சிபிஆர் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஆர்1ஓ இல்ல எஸ்1ஓ ஏதோ ஒன்று பிரேக் ஆனாதான் ட்ரெண்டிங்கான ஒரு மூவ், அக்ரெசிவான ஒரு புல்லிஷ் மூவ் இல்ல பேரிஷ் மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, இன்னைக்கு கேண்டில் அழகா சிபிஆருக்கு மேலேயே ஓப்பன் ஆயிட்டு சிபிஆருக்கு மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் மைல்ட் புல்லிஷ்னஸ் கன்ஃபார்ம்ட் பிகாஸ் இட் இஸ் டிராவலிங் இன்சைட் சிபிஆர் டு ப்ரீவியஸ் வீக் ஹை. அதனால மைல்ட் புல்லிஷ்னஸ் கன்ஃபார்ம். இதுல வந்து சம் இம்பார்ட்டன்ட் ஹர்டில்ஸ் இருக்கு, அது நான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஸோ சிபிஆர்ல இருந்து சப்போர்ட் கொடுத்து மேல வருது டெய்லி சார்ட்ல. நெக்ஸ்ட் ஹர்டில் வந்துட்டு நம்ம ஆர்1 கிட்ட போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்விங் ஹை, அதனாலதான் இந்த லெவல் நான் மார்க் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ லாஸ்டா வந்துட்டு ஒரு 2 டேஸா இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த ஹை லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுக்காக தான் அதை மார்க் பண்ணி வச்சிருக்கோம், விச் இஸ் ஆப்வியஸ்லி ப்ரீவியஸ் வீக் ஹை. யூ நீட் நாட் டு மார்க் தட் லெவல் as a separate one. ஸோ நெக்ஸ்ட் ஹர்டில்ஸ் அந்த எல்லோ கலர் ஜோன் தான் நெக்ஸ்ட் ஹர்டில்ஸ், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நெக்ஸ்ட் ஹர்டில் பார்த்தோம்னா 57,700ல இருக்கு அண்ட் தென் 60,000ல இருக்கு, நியர்லி 60,200ல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஹர்டில் ஆன் தி அப் சைட். இதுல ஏன் டவுன் சைட் நான் இங்க வந்து ஒரு ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா மந்த்லி சிபிஆருக்கு கீழே வந்தா மட்டும் திங்க் அபவுட் த ரீட்ரேஸ்மெண்ட். தட் இஸ் த ரீசன். ஓகேவா? ஸோ டெய்லி சார்ட் படி ஓவரால் ட்ரெண்ட் என்ன, புல்லிஷ். இப்போ இந்த ஆர்1 கிட்ட ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆர்1ம் நம்மளோட ப்ரீவியஸ் வீக் ஹையும் ஒன்று. இந்த ப்ரீவியஸ் வீக் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பா நல்லா மேலே போகும். நெக்ஸ்ட் 58,000, அது முடிஞ்சதுன்னா 60,000 ஈஸியா ரீச் ஆயிடும். ஓகே, இதுலயும் மைல்ட் புல்லிஷ்னஸ் லெவல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் பிளான் ஃபார் த என்டையர் வீக். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் பிளான் சொல்றோம், அந்த என்டையர் வீக் எப்படி நம்ம அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பாக்குறீங்கனாலே ஈஸியா அழகா கான்ஃபிடென்ட்டா யூ கேன் டேக் என்ட்ரிஸ், யூ கேன் மேக் டெசிஷன்ஸ். ஓகேவா, லைவ் மார்க்கெட்ல. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. And this is all about today's video. And if you like this video, please do share it with your trading friends and community. So we'll see you on the next video on Friday. Until then, bye, take care, happy trading.